கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் இங்கே சுயாதீனம் உள்ளவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. சுயாதீனம் என்றால் என்ன? விடுதலை. சுதந்திரமாய் நம்மை கர்த்தர் வாழ பண்ணி இருக்கிறார். ஒரு நாளில் நாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம், பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தோம், உலகத்தின் வல்லமைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். உலகமும் மாம்சமும் பிசாசும் நம்மை அடிமையாக்கி வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் தந்திருக்கிற இந்த விடுதலையான வாழ்வை வேறு விதத்தில் பயன்படுத்தாதிருங்கள். தேவன் தந்திருக்கிற இந்த சுயாதீனமுள்ள வாழ்க்கையை சுயாதீனத்தோடு வாழ்ந்து காட்டுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் துர்க்குணத்திற்கு சுயாதீனத்தை மூடலாக கொண்டிராதிருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் விளக்க வேண்டும் என்றால், கத்தோலிக்க திருச்சபையினர் பயன்படுத்துகிற வேதாகமத்தில் இந்த வசனத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள். நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள். விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள். கடவுளுக்கே அடிமைகளாயிருங்கள். ஹல்லேலூயா. இங்கே நான் வந்திருக்கிற நாம் அனைவரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். நம்பிக்கை இருக்குதா? நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட விடுதலை பெற்றவன், விடுதலை பெற்றவள். நான் இனி இந்த உலகத்திற்கு அடிமை அல்ல, இந்த மாம்சத்திற்கு நான் அடிமைப்பட்டவன் அல்ல, என்னை எதிர்த்து நிற்கிற பிசாசுக்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. என்னை என் தேவன் இயேசு சுயாதீனம் உள்ளவனாய் வாழ வைத்திருக்கிறார். நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்கள், நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். இந்த விடுதலையை தீய வழியில் பயன்படுத்தாதிருங்கள். நான் இந்த வாரத்தின் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பிட்டு வைத்திருக்கிறேன், தவறாக பயன்படுத்தாதீர்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் டோன்ட் மிஸ்யூஸ். தவறாக பயன்படுத்தாதீர்கள். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சுதந்திர வாழ்க்கையை தேவையற்ற விதத்தில் பயன்படுத்தாதிருங்கள். இதை விளக்குவதற்கு சில நபர்களை, வேதத்தில் உள்ள நபர்களை உங்கள் முன்பாக நான் கொண்டு வருகிறேன். 2 நபர்களை நான் முன்னிறுத்தப் போகிறேன். 1, இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் சுதந்திரமாய் வாழ்ந்தவன். ஹல்லேலூயா. அவனுக்கு அவர் எந்த நெருக்கடியும் கொடுக்கல. இளைய மகனுக்கு இந்த தகப்பன் கொஞ்சம் கூட அவன் நெருக்கடி கொடுக்கவில்லை. மூத்தவனிடத்தில் பாசத்தை காண்பித்து இளையவனிடத்தில் கோபத்தை காட்டவில்லை. மூத்தவனுக்கு அதிகம் கொடுத்து இளையவனை வஞ்சிக்கவில்லை. மூத்தவனுக்கு எப்படியோ அப்படியே இளையவனும், அவன் எப்படி விடுதலையாயிருந்தானோ அதே விடுதலை இளையவனுக்கும். ஆனால் இந்த விடுதலையை இளையவன் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்களேன், அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விடுதலையை ஒருபோதும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது.
இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய அன்பை, அவருடைய வல்லமையை, அவர் தந்திருக்கிற கட்டமைப்பை மிஸ்யூஸ் பண்றதுனால தான் அநேக தோல்விகள், அநேக வேதனை. பவுல் சொல்லுகிறார் தன் நிருபத்தில், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. நன்றாய் கவனியுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் என் தேவன் என் மீது வைத்திருக்கிற கிருபையை என்றால் அன்பை, இந்த அன்பை நான் விருதாவாக்குகிறது இல்லை, வீணாக்குவது இல்லை. இந்த கிருபையை நான் தவறாய் பயன்படுத்துவது இல்லை. சவுலுக்கு கர்த்தரை தெரியும், இயேசுவை தான் தெரியவில்லை. பிதாவாகிய தேவனை அறிந்திருந்தார், நியாயப்பிரமாணங்களை கற்றிருந்தார், தேவனுடைய வழிகள் அவருக்கு தெரியும், பரலோகத்தை குறித்த காரியங்கள் தெரியும். ஆனால் இயேசுவை தெரியாதபடி முள்ளோடு உதைத்துக் கொண்டிருந்தார். அப்படி உதைத்துக் கொண்டிருந்த சவுலை பவுலாய் மாற்றும்படியாய் தேவன் தம்முடைய அன்பை, கிருபையை அவன் மீது ஊற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் கலாத்தியருக்கு எழுதுறாரு, நான் முள்ளோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது, நான் முள்ளென்று தெரியாமல் அதன் மீது நடந்து கொண்டிருந்த பொழுது, என் தேவன் என் மீது தம்முடைய கிருபையை ஊற்றினாரே, அந்த கிருபையை நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். அது மட்டுமல்ல, கொரிந்தியருக்கு எழுதும்போது இன்னும் கொஞ்சம் அழகா தெளிவா எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்க கேட்போம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அது விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஹல்லேலூயா. கொரிந்தியருக்கு எழுதுகிறார், தேவ கிருபை என்னை அவருக்காய் அதிகமாய் செயல்பட வைக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்காய் செயல்படுகிறவர்களுக்கு தான் தெரியும். அவருக்காக உழைக்கிறவர்கள், அவருக்காக ஓடுகிறவர்களுக்கு நன்றாய் தெரியும், நான் கிருபையினாலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் அடிச்சு சொல்லுவேன், 100% நான் கிருபையினால் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே நிற்பதற்கு நான் எவ்விதத்திலும் தகுதியானவனும் அல்ல, திராணி உள்ளவனும் அல்ல. என் தேவன் தம் கிருபையினால் இங்கே அவர் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறேன், அவர் கிருபையினால். இந்த கிருபையை ஒருபோதும் விருதாவாக்குகிறது இல்லை. இது என்னை தேடி வந்த கிருபை. நான் தகுதியற்ற நிலையில் இருந்த பொழுது என் மீது ஊற்றப்பட்ட கிருபை. இந்த கிருபையை வீணடிக்க மாட்டேன், இந்த கிருபையை தவறாய் பயன்படுத்த மாட்டேன். கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாத. சில நேரம் தப்பு பண்ணாலும் தண்டனை கிடைக்காது. நல்லா தானே ஓடிட்டு இருக்கு. பிசாசு அப்படியே உன்னை ஓட வச்சு கொண்டே இருப்பான். ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் வா, இன்னும் கொஞ்சம் தூரம் வா, இன்னும் கொஞ்சம் தூரம் வா. கர்த்தரை விட்டு தூரமாய் உங்களை விலக்கி கொண்டு போய் முடிவில் எங்கோ ஒரு ஆழமான பள்ளத்தில் தள்ளி விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், பல மன குழப்பத்தில் இங்கே வந்திருக்கலாம். ஏன் போகவா வேண்டாமா, பொய்த்தான் என்னத்தை கண்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது உங்களோடு வைத்திருக்கிற பட்சத்தோடு சொல்லுகிறார், மகனே மகளே, என் கிருபை இல்லை என்றால் இங்கே நீ இல்லை. இங்க நீ இருக்கிறதே அவருடைய கிருபை. இந்த கிருபையை தவறாய் பயன்படுத்தி விடாதே. இளையவன் அங்கே செல்வோம். 2 குமாரருக்கும் சொத்திலே சம உரிமை, 2 பேருக்கும் சரியான பாசம்.
2 பேருக்கும் சரியான உணவு, 2 பேருக்கும் சரியான பாதுகாப்பு. ஆனால் இளையவன் மாத்திரம் தன் உரிமையை மீறி செயல்பட ஆரம்பிக்கிறான். என் சொத்தில் என்னுடைய பங்கை தர வேண்டும். நான் நினைக்கிறேன் இது உடனே நடந்திருக்காது, கொஞ்ச நாள் அது நீடிச்சிருக்கும். அவர் மறுத்திருப்பார், இவன் எதிர்த்திருப்பான். மறுப்பும் எதிர்ப்பும் அது தொடர்ச்சியாக இருந்ததுனால தகப்பனுடைய இருதயம் ஒரு மனநிலைக்கு வந்திருக்கும், என்னவும் போய் தொலை. இந்த கண்டிஷனுக்கு யாரும் வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பின்னாடி தவிடு சாப்பிட வேண்டியிருக்கும். கர்த்தர் ஒரு முறை வான் பண்ணுவாரு, 2 முறை வான் பண்ணுவாரு, முடிந்தால் 3 முறை வான் பண்ணுவார், இன்னும் அதிக நேரம் கூட வான் பண்ணுவார். ஆனால் தொடர்ச்சியாக வான் பண்ணிட்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் புஸ்டாப் வச்சிருவார். அடுத்து நீ தான் எழும்பி வர வேண்டியிருக்கும். இவன் போராடுகிறான், என் சொத்தில் எனக்குரிய பங்கை தர வேண்டும். வேண்டாண்டா, என்னடா உனக்கு குறைச்சல்? தகப்பன் கேட்டிருக்கலாம், உனக்கு என்னடா வேணும், நான் கொடுக்கிறேன். என்ன செஞ்சு கொடுக்கணும் சொல்லு, நான் செய்கிறேன். அதெல்லாம் இல்லை, எனக்குரியது ஏன்ட்ட கொடுங்க, நான் எப்படியும் செலவு பண்ணிக்கிறேன். போய் தொலை. அவனுடைய பங்கை கொடுத்தான். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் ஓமையாக இயேசு சொல்லுகிறார். சென்றவன் போனான், துன்மார்க்கமான நண்பர்களோடு இணைந்தான், துன்மார்க்கமான வழியில் எல்லாவற்றையும் செலவழித்தான், இருந்தது எல்லாவற்றையும் இழந்தான். ஒன்று கூட இப்பொழுது அவன் கைகளில் இல்லை. சில நேரம் தேவனை எப்பொழுது தெரியுமா தேடுறோம்? இனி வேற சான்ஸே இல்லை, வேற வழியே இல்லை. நோ சான்ஸ், வேற வழியே இல்லை. இனி இவரை விட்டா வேற வழி கிடையாது. அப்படி வந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நானும் ஒருவன், என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன். அப்படி வந்தவங்க தான் நாம. எங்கெல்லாம போயிருக்கோம்ல, என்னெல்லாம பண்ணி பார்த்தோம், முடியல. நோ சான்ஸ், இனி உலகத்துல நான் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை, இங்கிட்டு போனாதான் முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான். செலவழிச்சு முடிஞ்ச உடனேயும் வரல. அப்பா சொத்து பாக்கெட்ல இருக்கும் வரைக்கும் நல்லா சிலு 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 ஓடுறான் 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 ஓடுறான், ஓடிட்டே இருக்கிறான். இப்போ காலி ஆயிட்டு, பேஸ் எம்டி ஆயிட்டு, ஒன்றும் இல்லை. பேண்ட் பாக்கெட் வந்து எம்டி, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை. உடனேயும் திரும்பி இல்லை. எல்லாம் செலவழிச்ச உடனே வந்தானா? நமக்கு தான் பலன் இருக்க, நமக்கு தான் கை கால் இருக்க, வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். அப்பா வேண்டாம், அப்பா பக்கமே வேண்டாம், அப்பா வீடே வேண்டாம். வேலை தேடுறான் தேடுறான் தேடுறான், கிடைச்சது நல்ல சூப்பர் ஜாப், பண்ணி மேய்க்கிற வேலை, அதுதான் கிடைக்கும். ஆண்டவரை விட்டு ஓடாத, எங்கேயாவது போய் பண்ணி மேய்க்க வேண்டியிருக்கும். சில கழுதைகள் அத்து ஓடுது. தேவனுடைய பிள்ளையாய் தேவ கிருபையினால் அவருடைய மந்தைக்குள் இணைக்கப்பட்ட ஆடுகளாகிய நீங்கள் ஆட்டுக்கூட்டத்தில் இருக்கணும், பண்ணி கூட்டத்தில் போயிடக்கூடாது. கிருபையை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்து, தவறா பயன்படுத்திடாத, மிஸ்யூஸ் பண்ணாத. பன்றி மேய்க்கும் வேலை பரவாயில்ல, பண்ணிடலாம், செஞ்சிடலாம். வேலையில ஜாயின் பண்ண சாப்பாடு கிடைக்கல, தவிட்டையாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பன்றியின் தவிட்டால் தன் வயிற்றின் பசியை தீர்த்து கொள்ளும்படி அப்படி தவிட்டு அள்ளி வாயில வைக்கும். பின்னாடி இருந்து ஒருத்தையும் ஒரு மிதி கொடுத்தான் பாரு, பொத்துன்னு போய் முகங்குப்புற விழுந்திருப்பான். நான் எங்கே வாழ வேண்டியவன்? நான் பிறந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? நான் வளர்ந்த விதம் எப்படி? என் தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவருடைய ஆஸ்திகள் எப்படிப்பட்டது? அவருடைய வீடு, அவருடைய தோட்டம், அவருடைய உணவு, அவர் தந்த உடை, எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இப்பொழுது வருகிறான். பைபிள் சொல்லுது, புத்தி தெளிந்து வந்தான். நீ நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய புத்தி கெட்டு போயிடுச்சு, அதனால ஜெபமே இல்லை. நீ ஏன் ஜெபிக்க மாட்டேங்கிற தெரியுமா? உன் மூளை முடங்கி போச்சு, உன் மைண்டு
இருளடைஞ்சு போச்சு. ஆண்டவருக்கும் உனக்கும் ஐக்கியம் இல்லை. ஏன் தெரியுமா? உன்னுடைய புத்தி தெளிவற்ற நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ வாரான். வரும்போது அவனுடைய உள்ளம் சொல்லுது, அப்பா சேர்த்துக்குவாரா? மறுபடி என்ன பிள்ளைய ஏற்றுக்குவாரா? ஏன்னா இருந்த அத்தனையும் அள்ளிட்டு வந்துட்டேனே. உள்ள இருந்து ஒரு மைண்டு பேசிட்டு இருக்கு, ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்கு. பரவாயில்ல, பிள்ளையா சேர்க்கலனாலும் உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும்னு சொல்லி காலில் விழுந்துட வேண்டியதுதான். தேவன் பக்கமாய் திரும்பி, தகப்பன் பக்கமாய் திரும்பி வருகிறான். தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார், மகன் வந்துவிட மாட்டானா என்று சொல்லி. தூரத்தில் வருவது தன் மகன் என்று தெரிந்ததும் ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அழுது முத்தமிட்டு அவனை தன் இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளையவன் அத்தனையும் இழந்த பின்தான் தகப்பனின் அருமை அவனுக்கு புரிய வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தந்திருக்கிற இந்த விடுதலையான வாழ்வை விடுதலையோடு அனுபவியுங்கள். ஹல்லேலூயா. பாவத்தின் பக்கம் திரும்பிராதீங்க, பிசாசின் பக்கம் திரும்பிராதீங்க, உலகத்தின் பக்கம் விழுந்திராதீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சபையை தந்து, நல்ல ஆராதனையை தந்து, நல்ல சத்தியத்தை கொடுத்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறார். ஒரு நாளில் பரலோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக இதை நீங்கள் தவறாய் பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள் என்றால் வேதனை உண்டு. ஆகவே தயவு செய்து அதை தேவன் தந்த கிருபையை, தேவன் தந்த அன்பை, தேவன் தந்திருக்கிற ரட்சிப்பை மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு அதை சரியாய் காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு நபரை உங்கள் முன்பாய் காட்டி வேகமாய் சொல்லிக் கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். நியாயாதிபதிகள் 13:25 வாசிக்க கேட்போம். அவன் சோராவுக்கும் சிம்சோன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். இந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவ திட்டத்தோடு பிறந்தவன். இந்த சிம்சோன் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக செய்யும்படியான பிளானிங்க அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் பெற்றோர்களிடத்தில் கொடுத்து இவனை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், இப்படித்தான் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனை கொடுத்து அவனை பிறக்க வைத்தவர். ஹல்லேலூயா. சிம்சோனின் தாயாரிடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்படுகிறார். மலடியாய் இருக்கிற நீ ஒரு ஆண் குழந்தையை பெறப்போகிறாய். இந்த குழந்தை கர்த்தருடைய பணியை செய்ய போகிறபடினால் திராட்சரசமும் மதுவும் நீ குடிக்க கூடாது. நீ பெற்றெடுக்க போகிற பிள்ளை அது வித்தியாசமாயிருக்கும். இஸ்ரவேலின் ஜனங்களை பெலிஸ்தரின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் மீட்டெடுப்பான். பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் அவன் யுத்தம் செய்வான். ஆகவே அவன் வித்தியாசமா இருக்கிறதுனால நீ இதையெல்லாம் செய்யக்கூடாது. திராட்சரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் ஒன்றும் அருந்துவிடக்கூடாது, போதை சார்ந்த எந்த ஒன்றையும் நீ குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றையும் புசித்து விடக்கூடாது. உன் சாப்பாடு கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சிம்சோனை குறித்தும் அங்கே அவளிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஹல்லேலூயா. உனக்கு பிறக்க போற பிள்ளை சவரகன் கத்தி, முடிவெற்றவன் கத்தி அவன் தலையில படக்கூடாது. பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் அவன் முடி வெட்டப்படாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளையும் சிம்சோனுக்கு அதனால தான் பைபிள் சொல்லுது 7 ஜடைகள் இருந்தது. தெளிலாடத்தில் சொல்லும் பொழுது உன் பலம் எதிலே இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவன் ஒருமுறை சொல்லுகிறான், என் 7 ஜடைகளையும் நெசவு நூல் பாவோடு பின்னி விடு என்று சொன்னான். 7 ஜடைகள், அவ்வளோ முடி.
இவ்வளோ தேவனுடைய தீர்மானத்தின்படி திட்டத்தில் பிறந்தவன். அவன் வளர்ந்து வருகிறான். குறிப்பிட்ட ஒரு பருவம் வந்த பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவக்கினார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஏவலன்னா எதுவும் செய்ய முடியாதுங்க. இயேசு ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு இறங்கினார். அதற்கு பின்னாக வருகிற பிசாசின் சோதனையை ஜெயமாய் முடிப்பதற்கு இயேசுவுக்கே ஆவியானவருடைய ஏவுதல் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆவியானவரால் ஏவப்பட வேண்டும். சகோதரா, உன் விசுவாசம் சில நேரம் உடையுது, சில நேரம் ஒன்று சேருது. இப்படி முன்னும் பின்னும் நீ தள்ளப்பட்ட நிலையில் இருப்பாய் என்றால் ஆவியானவருடைய ஏவுதலை கேள். நீ அமைதியா இருந்தா கூட அவர் தட்டி விடுவார். ஹல்லேலூயா. சில நேரம் நீ சும்மா இருக்கணும்னு நினைச்சா கூட அவர் உன்னை திருப்பி தூக்கி எடுப்பார். நீ பாவத்திற்கு நேராய் ஓட வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கேயும் உன்னை தடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியாங்க? ஆமாங்க. நீ ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று ஓடும் பொழுதும் ஆவியானவர் உனக்குள் இருந்தால் அவர் அங்கே உன்னை குறுக்கிட்டு நிற்பார், தடுத்து நிறுத்துவார். ஆவியானவரால் ஏவப்படுதல் அவசியம். சிம்சோன் ஆவியானவரால் ஏவப்பட்டான். அசாத்தியமான பலம்ங்க, அசாத்தியமான பலம். யாரு பக்கத்தில் போக முடியாது. அடிச்சா நான் முட்டுவான், அத்தனை பேரும் விழுந்துருவான். அவ்வளோ பலம். எதுக்கு கொடுத்தாரு சிம்சோனுக்கு இந்த பலம்? ஏன் கொடுத்தார்? பெலிஸ்தர்களை முறியடிக்க வேண்டும். ஆவியானவரால் சிம்சோன் ஏவப்பட்டது பெலிஸ்தர் கைகளில் இருக்கிற இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இவன் இதை தவறாய் பயன்படுத்த ஆரம்பித்தான். டோன்ட் மிஸ்யூஸ். இந்த ஆவியானவருடைய பலத்தால் ஏவப்பட்டவன், பைபிள் சொல்லுது, அவன் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? நீங்க அடுத்த அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஆவியானவரால் ஏவப்பட்ட சிம்சோன் பெலிஸ்தரின் பாளையத்தை எதிர்த்து நின்றான். அப்படியே ஆரம்பிக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? திம்னாத்துக்கு போக ஆரம்பித்தான். திம்னாத்திலே போய் அங்கே தன் கண்களுக்கு பிரியமாய் இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவள் யார் தெரியுமா? பெலிஸ்திய பெண். அவளை கொல்றதுக்காக இவன் பிரத்யேகமாய் ஏவப்பட்டவன் ஆவியினால். இவன் எங்க போய் விழுறான்? அந்த பெலிஸ்திய கூட்டத்துக்குள்ள போய் விழுறான். அப்பா அம்மா, டேய் வேண்டாண்டா. நம்ம இனத்துல, நம்ம ஊர்ல, நம்ம ஜாதியில, நம்ம சொந்தத்துல எத்தனையோ அழகான பெண்கள் இருக்காங்கடா. வேண்டாண்டா அந்த பெலிஸ்திய பெண்கள். இவன் சொல்றான், அவ என் கண்ணுக்குள்ள அப்படியே வந்துட்டு போறா. அவன் வருவா, ஒரு நாள் அவ தான் உனக்கு இற வைப்பா. வாலிபர்கள் கவனமாயிருங்கள். பார்க்கறதுக்கு அப்படி ஸ்டைலிஷா இருக்கிறான், இவன் தான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு சொல்லி ஓடுவா என்றால் ஒரு நாள் அவன்தான், அவள்தான் உனக்கு மரண கண்ணியை வைப்பாள். வேண்டாண்டா அந்த பொண்ணு, அவதான் வேணும், அவளைதான் கட்டுவேன். ஓகே பரவாயில்ல, போயிட்டாங்க. வேற என்ன செய்ய முடியும்? போறாங்க, போய் அங்க போய் வம்பிழுக்கிறான். ஓகே, அவரும் மாமனார் பொண்ணை தாரேன்ட்டாரு. ஓகே, பெண்ணை தாரேன் அப்படின்னாச்சு. போய் அங்கே போய் விருந்து, 7 நாள் விருந்து. மணமகள் வீட்டிலே 7 நாள் விருந்து. விருந்தை சாப்பிட்டோமா, கிடைச்சதை சாப்பிட்டோமா, வந்தோமான்னு வரணும்ல. வம்பு, அங்கே போய் வம்பு. அவனுக்கு 30 தோழர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 30 தோழர்களிடத்திலும் விடுகதையை கேட்கிறான். பலவானிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. அது என்ன அப்படிங்கிற விடுகதையை அங்கே 30 பேருக்கும் கொடுக்குறான். கொடுத்துட்டு சும்மா விடல. இதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு 30 மாற்று வஸ்திரமும் 30 துப்பட்டிகளும் கொடுக்கிறேன். நீங்க சொல்ல முடியலைன்னா எனக்கு தரணும். 30 மாற்று வஸ்திரமும் 30 துப்பட்டிகளும். இதுக்கா ஆண்டவர் உன்னை ஏவனாரு? இந்த மாற்று வஸ்திரங்களுக்கும் இந்த துப்பட்டிகளுக்குமா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஏவ துவக்கினார்?
பெலிஸ்தியனை அழிக்க உன்னை ஏற்படுத்தினாரா? அவனிடத்தில் போய் மாற்று வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் வாங்கிக் கொள்ளும்படியாய் உன்னை அழைத்தாரா? மிஸ்யூஸ் பண்ணாத, பயன்படுத்து. ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையின் நாட்கள், கிருபையின் காலம், நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. தூங்கி கெடுத்துறாத, பயன்படுத்து. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல சபையை பயன்படுத்து. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப நேரங்களை பயன்படுத்துங்க. தேவன் தந்திருக்கிற குடும்பத்தை பயன்படுத்து. நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த குடும்பத்தை சரியான பாதையில் நடத்தி கொண்டு போங்க. மிஸ்யூஸ் பண்ணாத. விடுகதைக்கு இவன் 30 பேரும் முட்டி பார்க்குறான், கிடைக்க மாட்டேங்க. லாஸ்ட்ல போயிட்டான், நேரே கையை வச்சான் சிம்சோனுடைய மனைவியின் இடத்துல. நீங்க பேர் விடுகதைக்கான பதிலை எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் தீ வச்சு எரிச்சிருவோம். வந்தது பாருங்க. இவன் நைஸாக கேட்குற, அத்தான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா விடுகதை, அந்த விடுகதைக்கு பதில் சொல்லுங்களேன். துறவடிரு முடியாது, அதெல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. இவ்வளோ தானே உங்கள் லவ்? நீங்கள் எவ்வளோ என்னை நேசிச்சிங்க? உங்கள் காதலோட அளவு இவ்வளோ தானா? சொல்லுங்கத்தான், சொல்லுங்க. நைஸாக கேட்டால் இவன் வலிக்கி விழுந்துட்டான், சொல்லிட்டான். இவன் நேரே போய் 30 பேருக்கும் போட்டு கொடுத்துட்டான். சிங்கத்தை விடவும் பலவானது ஒன்றுமில்லை, தேனை விடவும் மதுரமானது ஒன்றுமில்லை என்று சொல்லி கொடுத்துட்டான். இவனை 30 பேரும் வந்து சொல்லிட்டான். வந்தது பார்க்கணும் வேகம். நேரே போனான். பக்கத்தில் இருக்கிற பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு 30 பேரை, நீங்கள் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அஸ்கலோன், அங்கே போய் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்கள், அவர்களுடைய துப்பட்டிகளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு விறுவிறு வேகமாக எங்கே வந்தான்னா, மாமனார் வீட்டுக்கு போகலை, தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டான். டிவோர்ஸ். இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் இப்படி தான் முடியுது. கண்ணாலே பார்த்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் சரியானதை தருவார். ஹல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு 7 நாள் விருந்து ஒழுங்காக முடியலை, டிவோர்ஸில் வந்து நிற்கு. இவர் ஒத்தைக்கு வராரு. வீட்டில் அப்பா அம்மா ரெடி, அவங்க காத்திருப்பாங்க. 7 நாள் முடிஞ்சு மகன் வருவான், மருமக வருவா, மருமகளை வா வலது காலை எடுத்து வைத்து வான்னு சொல்லி அவளை உள்ள கூப்பிடலான்னு பார்த்தா இங்கே மாப்பிள்ளை ஒத்தைக்கு வராரு. என்னடா நடந்தது? எனக்கு அவ வேண்டாம். ஏண்டா 7 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேண்டாங்கிறிய என்ன? ஆமா, இப்படி பண்ணிட்டா. கர்த்தருடைய பிள்ளைகள, அதோட முடிஞ்சதா? கொஞ்ச நாள் ஆகுது, கோபம்லாம் அடங்குது. சரி போட்டு, என்னதான் ஆனாலும் நான் காதலிச்ச பொண்ணு இல்லை, நான் லவ் பண்ணி கட்டின பொண்ணு இல்லை, அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாமனார் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டு போறாரு. இதுக்கா ஆவியானவர் வித்த வைக்கினார்? எங்க போய் கிடக்கிறான் பாரு. சபையே, தேவன் ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு உன்னை அழைத்திருக்கும் பொழுது உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காதே. அடுத்து மனைவியை பார்க்கணும் போறான், வீட்டுக்குள்ள கூட மாட்டேங்கிறான், மாமனார் மறிக்கிறான். இவன் உள்ள விடு அப்படின்னா அவன் வெளியே போ அப்படிங்கிறான். ஏன் என்ன மறைக்கிறீரு? அவன் சொல்லிட்டான், டே உன் பொண்டாட்டி தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேடா, நீ வரமாட்டான்னு நினைச்சேன். வந்தது பார்க்கணும் கோபம். சடாமடான்னு அங்கே இருந்து ஒரு 300 நரிகளை பிடித்து தீவட்டிகளை 2 வாளோடு வாள் சேர்த்து தீவட்டி வச்சு பெலிஸ்தியரின் வேளாண்மை எல்லாம் அழிக்கிறான். அழிச்சிட்டு ஏத்தாம ஒரு கண்மலை சந்தில போய் ஒழிச்சு கொண்டிருக்கிறவனை பிடிக்கிறதுக்காக பெலிஸ்தர்கள் வாராங்க. யூதாவின் மனுஷர்கள் 3000 பேர் அங்க வந்து நிற்கிறாங்க. அங்க வந்து கேட்குறாங்க, சிம்சோனை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள், இல்லைன்னா உங்களை கொன்றுவோம். ஏத்தாமூருக்கு போய் யூதாவின் மனுஷர்கள் 3000 பேர் போய் வந்துரு, டேய் பெலிஸ்தர்கள் உன்னை பிடிக்க வந்திருக்கிறாங்க, போயிடு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன கொல்ல மாட்டீங்கல்ல, ஓகே, நாங்க உங்களை ஒன்று கொல்ல மாட்டோம், பெலிஸ்தர் கைகளில் ஒன்றை கொடுக்க போறோம். புது கயிறை கட்டி, புது கயிறினால் சிம்சோனை கட்டி தூக்கி கொண்டு வருகிறார்கள். பெலிஸ்தர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். லேகி என்கிற இடம் வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்க ஆரம்பித்தார். அவனுடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து போனது. ஹல்லேலூயா. வந்தவனும் ஓடிட்டான்,
இங்கே கட்டினவனும் ஓடிட்டான். ஹல்லேலூயா. இவனுக்கு கொடுக்கப்பட்ட பலம் பெலிஸ்தியனை வீழ்த்தி தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய். ஆனால் இவனோ தன் சுய காரியமாய் தன்னுடையதை ஜெயமாக்கிக் கொள்வதற்கு தவறாய் பயன்படுத்தி கொண்டான். அதோடு விட்டானா, காசாவுக்கு போறான். காசாவில் போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே இருக்கிறான். இவனுக்கு ஒரு பெரிய மப்பு, ஒரு திமிர். என்னன்னா, என்ன அடக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நான் தயவு செய்து அந்த எண்ணம் யாருக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் உங்களை தோல்வியில் கொண்டு போய் நிறுத்திடும். நான் பார்த்துக்குவேன் ஐயா, எனக்கு தெரியும் ஐயா, எனக்கு இருக்குயா, நான் பார்த்துக்கலாம். இது மமதை. இது யாருக்குள்ளே இருக்கக்கூடாது. இது அதிகமாக இருந்தது சிம்சோனுக்குள். எனக்குள் இருக்கிற இந்த அசாத்திய பலத்தை கொண்டு எவரையும் வீழ்த்துவேன். காசாவில் போய் வேசியின் வீட்டில் இருக்கிறான். அந்த ஊரில் இருந்த பெலிஸ்தியர்கள் எல்லாரும் கண்ணி வச்சுட்டான். இங்கே தான் இருக்கிறான், காலமே வருவான், பிடிச்சிடணும். வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நைட்டு முடிஞ்சு அதிகாலை வெளியே வருவான், பிடிச்சு தூக்கணும். காத்து கொண்டு இருக்கும் பொழுது இவன் வாரான். இவங்கெல்லாம் பிடிக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பைபிள் சொல்லுது, அந்த காசா பட்டணத்து வாசலை, அந்த கேட்ட கதவுகளோடு நிலைகளோடு அப்படியே பூட்டு அப்படி பேத்துட்டு போயிட்டான். ஒரு பைய பக்கத்தில் வரல. ஆவியின் பலத்தால், பரிசுத்தாவியின் பலத்தால் அதெல்லாம் தூக்கி நொறுக்கி போட்டான். வேசியின் வீட்டிற்கு போய் அங்கே இருக்கிற எதிரிகளின் கைக்கு சிக்காம தப்பிட்டான். அதோட முடிச்சானா, சரி இனி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. சோரை காற்றங்கரையில் இருக்கிற தெளிலாளின் மடியில் படுக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் தந்திருக்கிறதை எதற்காக தந்திருக்கிறார்? ஏன் இந்த சர்ச்சுக்குள்ளே என்னை கொண்டு வந்தார்? என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது கர்த்தர் என்னை அழைத்ததன் நோக்கம் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கம் என்ன? என்னை குறித்த திட்டம் என்ன? நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? என்றைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இன்றைக்காவது கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அழைத்த நோக்கம் என்ன? என் மேல இவ்வளவு அன்பு கொண்டு எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தேன், பிசாச வழிபட்டு கொண்டிருந்தேன், இவ்வளவு கொடிய பாவத்தில் இருந்தேன், இவ்வளவு தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் என்னை அழைத்தீர்? சவுல் அழகா கேட்டான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்ற உடனே சரியான ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இன்னைக்கு அதை கேட்கறதே இல்லை. நம்ம வந்தோமா, வயிற்று வலிக்கு ஆண்டவரே வயிறு வலி சரியாயிடணும், தலைவலிக்கு ஆண்டவரே தலைவலி சரியாயிடணும், வீட்டுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை ஆண்டவரே இந்த பிரச்சனை சரியாயிடணும். ஓகே, கேட்கலாம். எத்தனை நாளைக்கு இதையே கேட்பீங்க? எத்தனை வருஷத்துக்கு இதையே கேட்க போறீங்க? என்னை ஏன் அழைத்தீர் ஆண்டவரே? என்னை ஏன் தெரிந்து கொண்டீர்? என் மீது இவ்வளவு அன்பு, இவ்வளவு பரிசுத்தாவியின் வல்லமையினால் என்னை நிரப்பி வைத்திருக்கிறீரே, இதற்கு நோக்கம் என்ன? சரியானதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அதை குறித்த கேட்கணுங்கிற எண்ணமே விசுவாசிகளுக்குள்ள இல்லை. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சோரை காற்றங்கரையில் போய் தெளிலாளின் மடியில் கிடக்கிறாள். அங்கே இருக்கிற பெலிஸ்தியன்லாம் சொன்னாங்க, தெளிலாளை ரகசியமாக சந்திச்சு, எடி 1100 வெள்ளிக்காசு கொடுத்துட்றோம், உன்ட்ட வந்த அந்த ஆளை எங்களுக்கு பிடிச்சு தந்துடணும். திம்னாத்தியன் மகளாவது, ஐயோ என் அப்பா நான் செத்து போயிடுவேன், என் வீட்டார் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி ரகசியத்தை கணவர்கிட்ட வாங்கி அங்கே போட்டு கொடுத்தா. ஆனால் இவா 1100 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இவனை மொட்டை அடிக்கிறதுக்கு காரணமாயிட்டா. கர்த்தருடையவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வெகு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் பரிசுத்தத்தில் கவனமாக இருங்க, உங்கள் அழைப்பில் கவனமாக இருங்க. தேவன் தந்திருக்கிற திட்டத்தின் மையத்தில் நில்லுங்க. மாற்று பக்கமாய் பிசாசு உங்கள் மைண்டை கொண்டு போகிறான்னா ஒரு நாள் மொட்டை அடிப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோரை காற்றங்கரையில் தெளிலாளின் மடியில் கிடந்தவன், அவள் மடியில் கிடந்து தன்னுடைய ரகசியங்களை எல்லாம்
அவள் வஞ்சகமாய் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றுகிறாள். ஒரு நேரம் 2 நேரம் இல்லை, 3 நேரம் ஏமாற்றினால. இப்போ அவன் புரிஞ்சிருக்க வேண்டாமா, இவள் தன்னுடைய உயிருக்கு தன் உயிரை வேட்டையாடுகிறாள் என்பதை இவன் புரிந்து நடந்திருக்க வேண்டுமே. முதல் முறை சொல்லுகிறான், அகனினார் கயிறினால் கட்டலாம் அப்படிங்கிறான். கட்டுனாங்க, ஜெயிச்சிட்டான். 2வது முறை புது கயிறினால் கட்டுங்கள், புது கயிறா கட்டினாங்க, ஜெயிச்சிட்டான். 3வது முறை நெசவு நூல் பாவோடு 7 ஜடைகளை மாட்டினாங்க, ஜெயிச்சிட்டான். இவனுக்கு ஒரு எண்ணம், எல்லாவற்றையும் ஜெயிப்பேன், ஏன்னா என் கூட ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு பலன் இருக்குதுயா, இந்த பலத்தை கொண்டு எதையும் ஜெயிப்பேன். அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் ஃபைனலாக அவன் கொடுக்குறான் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். 4வதா சொல்றான், என் தலையில் இருக்கிற இந்த தலை மயிரை சிரைத்து விட்டால் என் பலம் போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகும் அவன் மொட்டை அடிக்கப்பட்டிருந்தோம், அவன் எழும்புறான். எப்படி எழும்புகிறான் பாருங்கள். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் உங்க முன்னாடி நிறுத்தி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். 4 முறை ஜெயிச்சேன்ல, திம்னாத்துல ஜெயிச்சேன், காசாவுல ஜெயிச்சேன், இங்க தெளிலாளிடத்திலும் இத்தனை முறை நான் ஜெயித்திருக்கேன்ல, நான் எங்கேயும் சிக்கிக்கொள்வது இல்லை, என் சரித்திரத்தில் தோல்வியே இல்லை என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்தபடினால் எப்போதும் போல நான் எழும்புவேன். ஆனால் இங்கே தலை சிரைக்கப்பட்டதை அறியாததினால், அவன் நித்திரை செய்கிற நேரம் அவன் மொட்டையடிக்கப்பட்டிருந்ததினால் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினது, அவனுடைய பலன் விலகினது. அவனை பிடித்து கொண்டு போனார்கள். 21 சொல்லுகிறது, அவன் கண்களை பிடுங்கினார்கள். எந்த கண்ணு தவறாய் பார்த்ததோ அந்த 2 கண்ணும் பிடுங்கப்பட்டது. அவன் தலை மொட்டையடிக்கப்பட்ட அந்த தலையோடு கூட 2 கண்களையும் இழந்து சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருந்தான். மாவரைத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு பலவான், எவ்வளோ ஒரு அசாத்தியமான பலம், இவ்வளோ பலம் உள்ளவன் இங்கே மாவரைத்து கொண்டிருக்கிறான். காரணம், தேவன் கொடுத்ததை தவறாய் பயன்படுத்தி விட்டான். தயவு செய்து தேவனுடைய அன்பு, தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கம், அவர் உங்களுக்கு தந்திருக்கிற தூய ஆவியின் வல்லமை, இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, தவறாக பயன்படுத்தாதீங்க, இதை அள்ள தட்டிராதீங்க, இதை உதாசீனமும் படுத்திராதீங்க. அது நிமித்தமாய் தோல்வியின் மையத்தில் நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும். ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்தபடியினால் அன்றைக்கு தாகோனின் பண்டிகையில் பெலிஸ்தர்கள் கூடியிருந்த அரண்மனையிலே வேடிக்கை காட்டும்படியாய் கொண்டு நிறுத்திய பொழுது அந்த 2 தூண்களையும் பிடித்து கொண்டு தேவனிடத்தில் கதறுகிறான். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், ஆனாலும் இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இரக்கம் செய்யும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்ற பொழுது அந்த 2 தூண்களையும் பிடுங்குகிறான். அங்கு இருந்த 3000 பேரோடு சிம்சோனும் அழிகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அழிவதற்கு அல்ல, எதிரியை அழிப்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவன் தந்திருக்கிற இந்த வாழ்வை தயவு செய்து தவற விட்டு விடாதபடிக்கு, தவறாய் பயன்படுத்தி விடாதபடிக்கு சரியாய் பயன்படுத்துவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். முழங்கால் படியிடுவோம். ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்கிறேன். தயவு செய்து தேவ சமூகத்தில் கொஞ்சம் உங்களையே சிந்தித்து பாருங்க. எதிலே நான் தவறாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்? தேவன் எனக்கு தந்திருக்கிற எதை நான் தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரே, இன்று உம் பக்கமாய் நான் திரும்புகிறேன் அப்பா. இன்று உம்முடைய பாதத்தில் நான் விழுகிறேன். கொஞ்சம் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிங்க. உங்கள் குறைகளை அறிக்கையிடுங்க. எந்த காரியத்திலெல்லாம் சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தின் பக்கமாய் நான் திரும்பி ஓட மாட்டேன். ஆண்டவரே, பாவத்தின் பக்கமாய் நான் திரும்ப மாட்டேன். ஆண்டவரே, இந்த உடலை
உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இதை கரைப்படுத்த மாட்டேன். நீர் தந்தவைகளை ஒருபோதும் தவறாய் பயன்படுத்த மாட்டேன்ப்பா. உங்க கிருபையை நான் விருதாவாக்க மாட்டேன். என் மேல நீர் வைத்திருக்கிற இந்த மேலான அன்பை சரியாய் நான் புரிந்து நடப்பேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை நடத்தும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். நீங்க சொல்றத நான் செய்வேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். ஆண்டவரே, நீங்க சொல்ற காரியங்களை நான் காது கொடுத்து கேட்பேன். என்னோட வாழ்வுக்காக, நித்தியத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிற்கும் என்னை கீழ்ப்படுத்தி விடுகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமையாய் வாழ்ந்திருப்பேன். உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஆண்டவரே, உமக்கு அடிமையாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் பிதாவே, அர்ப்பணிப்போடு நிற்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி இவர்களை தேவ திட்டத்தில் நிறுத்தி இவர்களுக்கான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வந்திருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், முதியவர்கள் அனைவர் மீதும் கர்த்தாவே உம்முடைய கிருபையை கட்டளையிடுவீராக. தேவ திட்டத்தின் மையத்தில் நிறுத்தி கர்த்தர் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பீராக. எல்லா துதியும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.